தமிழ்நாடு முதலியார் சங்கம் அண்ணாநகர் பகுதி சார்பில் நல்லறம் போற்றிய கல்வி வள்ளல் பச்சையப்பன் முதலியார் அவர்களின் 232வது நினைவேந்தல் நிகழ்ச்சி அமிந்தகரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அண்ணாநகர் தொகுதி 2வது சர்க்கிள் தலைவர் MR ஏழுமலை, புதிய நீதி கட்சியின் மாநில தலைமை அமைப்பு செயலாளர் டிராவல்ஸ் எஸ் பழனி ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அண்ணாநகர் தொகுதி திமுக வேட்பாளர் சிற்றரசு, பகுதி செயலாளர் பரமசிவம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் MMDA கோபி, 103வது வட்ட காங்கிரஸ் தலைவர் ஜானகிராமன், தொழிலதிபர் ராமகிருஷ்ணன், பாஜக பிரமுகர் காளிதாஸ், PR ராஜேந்திரன், அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அரங்காவலர் V துரைராஜ் செட்டியார், சென்னை கார் வியாபாரிகள் சங்க தலைவர் ரமேஷ்குமார், நாராயணசாமி, புலவர் கோவிந்தன், K தனசேகர், சூளைமேடு முதலியார் சங்க தலைவர் சிவக்குமார், துணைத் தலைவர் முருகப்பெருமாள், அனைத்து வேளாளர் பேரவைத் தலைவர் VP பழனி, முதல் குரல் பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் ரவீந்திரன், லட்சுமிபதி முதலியார், கிளாசிக் சங்கர், ஸ்ரீவாரி பாலாஜி, சோமா உள்ளிட்ட அனைத்து திராவிட கட்சிகள் சார்ந்த முதலியார் சமுதாய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வள்ளல் பச்சையப்பன் முதலியார் அவர்களின் செலுத்தி அவரது நினைவை போற்றினர். மேலும் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலைக்கு வள்ளல் பச்சையப்பன் முதலியார் பெயரை சூட்ட வேண்டும் எனவும், பச்சையப்பன் கல்லூரியை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்த வேண்டுமென தமிழக அரசை வலியுறுத்தி இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் டிராவல்ஸ் எஸ் பழனி அவர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி உரை நிகழ்த்தினார். அவருக்கு நம்முடைய அருமை சகோதரர் திரு பழனி அவர்கள் கௌரவித்தார். ஒரு சின்ன அட்வைஸ் தான். இவரோட பச்சையப்பன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதோடு நமது கூறியது போல சார் பாருங்க சார் சார் பாருங்க சார் புதிய நீதி வச்சிருக்கிறார் தலைமை நீதி செயலாளர். செய்திகளை சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.